ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்கிறீங்களா? அமுதா மேம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இங்கே ஹவுசிங் யூனிட்டில் இருக்குங்க, குறிச்சி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபேன்சி கடை வச்சுருக்காங்க. ஃபேன்சி கடை வச்சுருக்கீங்க. எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? 5 years ஆகுதுங்க. எப்படி போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கையெல்லாம்? பரவாயில்ல, நல்லா போயிட்டுருக்கு. வீட்டில் எத்தனை பேர், என்ன பண்ணுறாங்க வீட்டிலலாம்? உங்கள் வாழ்க்கை பின்னணி சொல்லுங்களேன். எங்கள் ஹஸ்பண்ட் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. நான் போராடி தான் வந்திருக்கிறேன் இப்போதைக்கு, சொல்ல போனால். அவ்வளோதான். எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைகள்லாம்? பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான், பொண்ணு +2 படிக்கிறா. ஓகே மேடம், இப்போ வந்து நம்ம கணக்கு அப்படி கணிதம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கணக்கு அப்படிங்கிறது என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? அது ஒரு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் தான் சொல்லலாம். அது ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்குங்களால வந்து எனக்கு ஹிஸ்ட்ரி தான் பிடிக்கும். பட் மேத்ஸு வந்து எனக்கு ரொம்ப விருப்பப்படுவேன். அப்போ மேக்ஸ் நல்லா போடுவீங்களா? சுமாராக தான் போடுவேன். சுமாராக தான் போடுவீங்க. சரி, ஓகே. இந்த கணக்கில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது சின்ன விஷயங்கள்ல இந்த வீட்டு கணக்கு போடுறது, அப்புறம் இந்த நகை வச்சிருக்கிறதே கொண்டு போய் அவசரத்துக்கு வைக்கிறதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஜாஸ்தியாக அமௌண்ட் பே பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட். ஸோ அது எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? அதில் எதில் யோசிச்சிருக்கேன். பட் அது வந்து எப்படி வந்துன்னு கேட்டால் அவங்க வந்து நல்லாவே குழப்பி விட்ருவாங்க. 2% அப்படிம்பாங்க. அங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி அமௌண்ட் வந்திருக்கும். அது எப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க அது வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கா அப்படிம்பாங்க. அப்படிங்கும்போது அதை கால்குலேட் பண்ணுறது எனக்கும் தெரியாது. அந்த சமயம் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது உண்டு. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்பவே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் சிட்கோ பகுதியில் வேலை செஞ்சுட்ருக்க ஒருத்தங்களை தான் வந்து நம்ம மீட் பண்ணோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமுதா, அதான் அவங்க பேர். அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் யூனிட்டில் வந்து இருக்காங்க. அதாவது குறிச்சி ஹவுசிங் யூனிட் சுந்தராபுரத்தில் வந்து அவங்க இருக்காங்க. அவங்க என்ன வேலை செஞ்சுட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர் வந்து வச்சுருக்காங்க. ஃபேன்சி ஸ்டோர் வச்சு அவங்க வந்து அந்த வேலை பார்த்து அவங்க ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ வருஷமாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக வந்து அந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இவங்க குடும்பத்தில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஹஸ்பண்டு, 2 பசங்க மீன்ஸ் ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 பேர், மொத்தம் 4 பேர் வந்து இவங்க ஃபேமிலியில் வந்து இருக்காங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா இவங்களோட பையன் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்ருக்காரு. அவங்களோட பொண்ணு வந்து 12th படிச்சுட்ருக்காங்க. நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே வந்து நம்ம வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு நம்ம பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு தடுமாற்றம் வந்து இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து தடுமாற்றம் வந்து இருக்கும். அந்த மாதிரி
மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தில் தடுமாற்றம், அதாவது கணக்கில் வந்து எந்த விஷயத்தில் வந்து இவங்களுக்கு தடுமாற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்த பேங்க்கில் அந்த வட்டி கணக்கில் போடுவாங்க இல்லைங்களா, அந்த வட்டி கணக்கு வந்து இவங்களுக்கு வந்து தெரியல. எனக்கு வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, ஆனால் அந்த வட்டி கணக்கில் எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியலைங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வட்டி கணக்கு வந்து எப்படி போடுறாங்க அப்படிங்கிறதான் வந்துட்டு இவங்களோட டவுட்டு. நம்ம எல்லாருமே நம்மளோட எல்லார் லைஃப்லையுமே கணக்கில் வந்து ஒரு டவுட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே நமக்கு எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து கரெக்டாக இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளும் வந்து ஏமாந்து போவோம். எவ்வளோ பெரிய மேதையாக இருந்தாலும் சரி, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி தான் ஆவாங்க. அப்போ வந்து அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா கணக்கில் சின்ன சின்ன கணக்கெல்லாம் வரும்போது போட்டுருவாங்க, கொஞ்சம் பெரிய கணக்கு வரும்போது டவுட் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வட்டி கணக்கு, அந்த கணக்கு வந்து எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி, ஒரு அமௌண்ட் வந்து நம்ம போய் போடுறோம் அப்படின்னா இவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி, அவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுங்க, அவ்வளோ அமௌண்ட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்டணும், இவ்வளோ அமௌண்ட் மீதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புரியாது. ஏன்னா அவங்க டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக சொல்லிடுவாங்க. ஓகே, இவ்வளோ அமௌண்ட் கட்ட சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இவ்வளோ அமௌண்ட் நம்ம பாட்டு கட்டிட்டு போயிடுவோம். ஆனால் வந்துட்டு அந்த வட்டி கணக்கு எப்படி போடுறாங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமுதாக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து இந்த சந்தேகம் வந்து இருக்குது, பேங்க்கில் வந்து எப்படி வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி. இப்போ பேங்க் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இப்போ அதில் நிறைய அக்கௌண்ட் வந்து இருக்குது. என்னென்ன அக்கௌண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி அக்கௌண்ட் இருக்குது, ஆர்டி அக்கௌண்ட் இருக்குது, டெபாசிட் அக்கௌண்ட் இருக்குது. இந்த மாதிரி 3 அக்கௌண்ட் வந்து பேங்க்கில் வந்து இருக்குது. இதில் எஃபி அக்கௌண்ட், அதாவது எஸ்பி அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தோம்னா இப்போ நார்மலாக வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறது, எவ்வளோ வேணால் அமௌண்ட் போட்டுக்கலாம், எப்போ வேணால் போட்டுக்கலாம், எப்போ வேணால் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாங்க. இது வந்து எஸ்பி அக்கௌண்ட். இதில் வந்து எப்படி வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தடவை டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து தான் வந்து நமக்கு வட்டி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு 4 தடவை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 4 தடவை பொறுத்து, அந்த 4 தடவை எடுத்திருந்தோம்னா அந்த 4 தடவை பொறுத்து தான் வந்து நமக்கு அந்த டிரான்சாக்ஷனை பொறுத்து தான் வந்து வட்டி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்து ஆர்டி அக்கௌண்ட். இப்போ ஆர்டி அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு வந்து இவங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒரு மாதத்துக்கு வந்து இவங்களுக்கு ஒரு 10,000 வந்து லாபம், இவங்களுக்கு வந்து ஒரு 10,000 வந்து சம்பளம், அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு கிடைக்குது. ஒரு 10,000 வந்து இவங்களுக்கு இன்கம் வந்து வருது அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு செலவுகளுக்கு வந்து ஒரு 6,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு 2,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு, ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு 2,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு, மீதி ஒரு 1,000 ரூபாய் வந்து பஸ் செலவுகள். இவங்க காலேஜ் படிக்கிறாங்க, இவங்களோட பையன் ஸ்கூல் படிக்கிறாங்க, இவங்களோட பொண்ணு. அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் செலவுகள்லாம் எடுத்து வைக்கணும். பஸ் செலவுகளுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஒருவேளை இவங்க பையனோ அவங்க அப்பாவோ இவங்க ஹஸ்பண்டோ வந்து இது பைக் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கணும், வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கணும், இந்த மாதிரி நிறைய செலவுகள்லாம் இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற செலவுகள்லாம் போக, இந்த எல்லா செலவுகளும் போக அந்த 10,000த்தில் இவங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு போவாங்க, எப்படி அவங்களோட சம்பளம் வரும், இவங்களோட சம்பளத்தில் இந்த விஷயங்கள்லாம் போக மீதி ஒரு 1,000 ரூபாய் இல்லைன்னா ஒரு 2,000 ரூபாய் மீதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்டி அக்கௌண்ட்டில் வந்து போடலாம். இப்போ ஆர்டி அக்கௌண்ட்டில் வந்து அதை நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு மாதம் ஒரு 1,000 ரூபாயோ ஒரு 2,000 ரூபாய் நம்ம மாதம் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம ஃபிக்ஸ்டு மாதிரி டெபாசிட் மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட் வந்து நம்ம எடுக்கும்போது நம்ம அசல் கூட சேர்ந்து வட்டியும் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆர்டி அக்கௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 2 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 1,000 ரூபாய் மட்டும்தான் வந்து நம்மளால் கட்ட முடியும். ஒரு 1,500 ரூபா வந்து கட்டணும் அப்படின்னு நினச்சாலும் முடியாது, அதுக்கப்புறம் கம்மியாக 500 ரூபாய் கட்டலாம் அப்படின்னு நினச்சாலும் நம்மளால முடியாது. 1,000 ரூபாய் அப்படின்னா 1,000 ரூபாய் நம்ம கட்டிகிட்டே தான் இருக்கணும். அப்போ கட்டிகிட்டே இருக்கும்போது 2 வருஷம் கழிச்சு நமக்கு அந்த அசல் கூட வட்டியும் சேர்ந்து வரும்போது நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து நம்ம கையில் கிடைக்கும். அது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபேன்சி ஸ்டோருக்கு இது இவங்க சின்னதாக வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன், அது பெருசுப்படுத்துறதுக்கு இந்த அமௌண்ட் வந்து யூஸ் ஆகும். இல்லைன்னா இவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, இப்போ வந்து இவங்க பொண்ணு 12th படிக்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு போட்டாங்கன்னா அடுத்த வருஷம் வந்து காலேஜ் சேர்த்தணும். ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய கோர்ஸ் எடுத்து படிக்கும்போது அமௌண்ட் வந்து நமக்கு பட்ஜெட் வந்து இடிக்கும். அப்படி இடிக்கும்போது இந்த அமௌண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 அக்கௌண்ட் சொன்னேன், எஸ்பி அக்கௌண்ட், ஆர்டி அக்கௌண்ட், டெபாசிட் அக்கௌண்ட். இப்போ எஸ்பி அக்கௌண்ட் வந்து நம்ம பார்த்தோம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருக்கும் எஸ்பி அக்கௌண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஆர்டி அக்கௌண்ட் அதை பற்றியும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ டெபாசிட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா
அப்போ வந்து நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம கையில் வந்து கிடைக்குது. ஒரு 1 லட்ச ரூபா, ஒரு 2 லட்ச ரூபா, ஒரு 5 லட்ச ரூபா, இந்த மாதிரி நம்ம கையில் கிடைக்கும் போது அதை வந்து நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கலாம் அக்கௌண்ட்டில். டெபாசிட் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கோ இல்லை ஒரு 5 வருஷத்துக்கோ டெபாசிட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அது என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 வருஷம் கழிச்சு எடுக்கும்போது நம்ம அமௌண்ட்டும் சேஃபாக இருக்கும். இதுவே நம்ம அமௌண்ட் வீட்டில் வச்சுருந்தோம்னா நம்ம தேவையில்லாத காரணத்துக்காக அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணுவோம், இல்லை நமக்கு வேறு ஏதாவது வேலை வந்துடும், அதை எடுத்து செலவு பண்ணிடுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஹோலாக இருக்கும்போது நமக்கு அப்படியே இருக்கும். ஆனால் கொஞ்சம் அதுலேருந்து எடுத்துட்டோம்னு வைங்களேன், அப்புறம் பூரா பணமும் பார்த்தீங்கன்னா காலியாயிரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கும்போது நம்ம அமௌண்ட்டுக்கும் ஒரு சேஃபாக இருக்கும். அதே சமயம் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வட்டியும் வந்து வரும். இப்போ நம்மளோட அசலுக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி வட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி வட்டி வந்து நமக்கு கிடைக்கும். இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். நம்ம ட்ரீம்ஸ் நிறையா இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நிறைய ட்ரீம்ஸ் வந்து இருக்குது. நம்ம வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பெரிய ஒரு பைக் வாங்கணும் அப்படிங்கிற நிறைய கனவுகளோடு தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி டெபாசிட் பண்ணி வைக்கும் போது நம்ம கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம போட்டு டெபாசிட் பண்ணி வைக்கும் போது நம்ம கையில் இருக்கும்போது நம்ம டெபாசிட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுறப்ப நம்ம வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து டெபாசிட் அக்கௌண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்லா இருப்போம். இப்போ வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம டக்குன்னு தேவைப்படுது அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக டக்குன்னு அமௌண்ட் தேவைப்படுது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கையில் அப்போ காசு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சேர்த்து வச்ச அமௌண்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா சேர்த்து வைக்கணும். அப்போ சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்போ வந்து ஒரு பொருள் வந்து இல்லாதப்போ தான் வந்து அதோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருப்போம், நம்ம வேலை செஞ்சு சம்பாரிச்சுப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடைசி காலம் ஆகும்போது நம்ம கொஞ்சம் வயசாகிடுச்சு அப்படின்னா நம்மளால் சம்பாதிக்க முடியாது. அப்போ தான் வந்து ஃபீல் பண்ணுவோம், சரி அப்போ வந்து நம்ம சேர்த்து வச்சுருந்தோம்னா இப்போ வந்து நம்ம நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்ருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ ஃபீல் பண்ணுவோம். அப்போ ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ இருந்தே நம்ம வந்து நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும். அதுக்கு இப்போ இருந்தே கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து சேமித்து வைங்க. கடைசி காலத்தில் நம்ம கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ முடியும். அதே மாதிரி நம்ம பேர குழந்தைங்களுக்கும் வந்துட்டு ஏதாவது பாட்டி அது வாங்கி கொடுங்க, தாத்தா இது வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த அமௌண்ட் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம அடுத்தவங்களை நாடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம எப்போவுமே எதிர்பார்ப்போம். ஸோ நம்ம வந்து அடுத்தவங்களை நாடி இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இப்போ இருந்தே சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ நம்ம இப்போ இருந்தே சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த காலத்தில் நமக்கு வயசானதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். நம்மக்கிட்ட யார் வந்து கேட்டாலும் ஒரு 10 ரூபா வேணுமா அப்படின்னாலும் நம்மளோட காசை வந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம். இப்போ யாராவது வந்து காசு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பசங்க கிட்ட கேட்போம், பொண்ணுங்க கிட்ட கேட்போம். அப்படி இல்லாமல் நம்ம வந்து 4 பேர்த்துக்கு வந்து காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ சேமித்து வச்சோம்னா அப்போ வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே நம்ம லைஃப்பில் வந்து சேமிப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஓகே, இவ்வளோ நேரம் வந்து நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பேங்க்கில் என்னென்னலாம் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நேர்களுக்காக ஒரு கணக்கு புதிர் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களோட மூளையை வந்து சோதிக்கிற நேரம் வந்து இப்போ வந்துருச்சு. ஓகே, நீங்கள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, நல்லா மூளையெல்லாம் யோசித்து நல்லா கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து இந்த கொஷின் நான் கேட்குறேன். என்ன கொஷின் அப்படிங்கிறத வந்து நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கான விடையை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி வைங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இதுக்கான விடைகளையும் விளக்கத்தையும் நான் கொடுப்பேன். கண்டிப்பாக அந்த விடையை வந்து நீங்கள் கண்டுபிடிச்ச விடையும் அந்த விடையும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியாக இருந்துச்சுன்னா ஓகே, தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. இதுக்கான விடையும் விளக்கத்தையும் நான் கூடவே தருவேன். அந்த விளக்கங்களை வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான விடை வந்து கரெக்டாக வரும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து இதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். என்ன கணக்கு அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அமுதா. அவங்க ரிலேட்டடாகவே நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு கம்மலோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கம்மலோட ரேட் வந்து 50 ரூபா. ஓகேங்களா, எத்தனை கம்மல் வாங்குறாங்கன்னா 10 கம்மல். ஒருத்தர் வந்து கடைக்கு வராங்க, ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்து வராங்க. ஒருத்தர் வந்துட்டு ஒரு 10 கம்மல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, அதாவது சூஸ் பண்ணி எந்தெந்த கம்மல் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த செட்டில் ஒரு 10 கம்மல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு கம்மலோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. அப்போ 10 கம்மலோட ரேட் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளையல் ஒரு டஜன் வந்து 150 ரூபா. ஓகேங்களா, அதாவது ஒரு டஜனில் ஒரு ரெண்டு செட்டு 2 கைக்கு போடுற மாதிரி 150 ரூபா. அதில் வந்து 2 செட்டு வாங்குறாங்க, அதாவது 2 கலராக 2 வாங்குறாங்க. அப்போ அது எவ்வளோ இருக்கும்? ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா, 2 செட்டு வந்து வாங்குறாங்க அவங்க. ஓகேங்களா, அப்போ அது எவ்வளோ இருக்கும்? அதுக்கப்புறம் வந்து ஒரு பொட்டு பாக்கெட் ஒன்று வாங்குறாங்க. பொட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 ருபீஸ், 25 ரூபா ஒரு பொட்டு பாக்கெட் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரிங் எடுக்கிறாங்க. ஒரு ரிங் வந்து ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு ரிங்கு, கையில் போடுற ரிங் வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
அப்புறம் என்ன வாங்குறாங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் வாங்குறாங்க. அது வந்து ஒரு 20 ருபீஸ். அது வந்து ஒரு 20 ருபீஸ்க்கு அந்த லிப்ஸ்டிக் வந்து வாங்குறாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லிப்பர் வந்து எடுக்கிறாங்க ஃபேன்சி ஸ்டோரில். அது பார்த்திங்கன்னா ஒரு 350 ருபீஸ்க்கு வந்து ஸ்லிப்பரை வந்து எடுக்கிறாங்க. அப்போ மொத்தமாக வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து வந்திருக்கும், அவங்க எவ்வளோ ரூபா வந்து கொண்டு போனாங்கன்னு பார்த்திங்கன்னா 1500 வந்து கொண்டு போயிருக்காங்க. அந்த 1500 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அவங்க மீதி எவ்வளோ கொண்டு வந்திருப்பாங்க, 1500 இந்த அமௌண்ட்லாம் போக, இதெல்லாம் செலவு பண்ணது போக மீதி எவ்வளோ வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடை. இதுக்கான விடையை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சி வைங்க. கொஸ்டின் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன வாங்குறாங்கன்னா ஒரு கம்மல், ஒரு டஜன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மல் வந்து ஒரு செட்டு வந்து 50 ரூபா, 10 கம்மல் வந்து வாங்குறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஒரு வளையல் ஒரு டஜன் வந்து 150 ரூபா, 2 டஜன் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாங்குறாங்க, அது வந்து 25 ரூபா. அப்புறம் வந்து லிப்ஸ்டிக், அது வந்து 20 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டு பாக்கெட் 10 ரூபா. அப்புறம் வந்து பேண்ட் ஒன்று வாங்குறாங்க, அது 10 ரூபா. அப்புறம் வந்து செப்பல் வாங்குறாங்க, அது வந்து 350 ரூபா. அப்போ இதெல்லாமே சேர்த்து எவ்வளோ வந்திருக்கும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 கொண்டு போயிருக்காங்க ஃபேன்சி ஸ்டோருக்கு. அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ மிச்சம் வந்து அவங்களுக்கு கைக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடை. இதுக்கான விடையை சரியாக கண்டுபிடிச்சி வைங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதுக்கான விடையை வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சரி, இப்போ வந்து இவ்வளோ நேரம் வந்து நம்ம அமுதாக்காக நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அவங்க பார்த்திங்கன்னா கடை வச்சுருக்காங்க, ஃபேன்சி ஸ்டோர் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம நேயர்களுக்கு சொன்ன மாதிரியே வந்து நிறைய கணக்கு புதிர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வந்துருக்கும். இவ்வளோ வாங்கியிருக்காங்க, இது எப்படிடா கணக்கு போடுறது அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய வாங்கிட்டாங்கன்னா நம்ம வந்து குழம்பிடுவோம். என்னென்ன வாங்கினாங்கன்னே தெரியலையே, அதுக்கு எல்லாம் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியல, இதெல்லாம் எப்படி கூட்டி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் குழப்பம் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பில் போடுறதுக்காக நோட் பண்ணி வச்சுப்போம். இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கடையில் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸில், அதாவது சிஸ்டம்லேயே வந்து போட்டு சொல்லிடுவாங்க. கம்ப்யூட்டர்லேயே வந்து போட்டு இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, நீங்கள் இவ்வளோ தரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் மற்ற சின்ன சின்ன கடைகளெல்லாம் வந்து நம்ம தான் வந்து போட வேண்டியது இருக்கும். ஸோ அந்த விஷயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் தடுமாறுவோம். இதெல்லாம் எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து போட முடியுங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். மற்ற விஷயங்களெல்லாம் போட்டு குழப்பக்கூடாது. எப்போவுமே மேக்ஸ் படிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். மற்ற விஷயங்களெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சம் வந்து கரெக்டாக வராது, தப்பாக போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். அதே சமயம் மற்ற எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது, தெளிவாக வந்து நம்ம இருக்கணும். இப்போ ரெண்டே கூட்டியிருக்கோம் ஃபஸ்ட்டு, அது வந்து 4 ரூபா. மீதி அது கூட அந்த 4 ரூபா கூட ஒரு 6 ரூபா கூட்டியிருக்கோம், அது வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்து கூட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து ஆரம்பித்தோம், ரெண்டே கூட்டினது 4 அப்படிங்கிறது வந்து நம்ம மூளையில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கணும். அப்போ நம்ம அந்த அளவுக்கு வந்து மேக்ஸை வந்து கவனிக்கணும். எப்போவுமே மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த சப்ஜெக்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து கவனிக்காட்டி வந்து நம்ம படித்து எழுதிடலாம் அப்படின்னு வரும். ஆனால் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவனித்தா மட்டும்தான் எழுத முடியும், கவனித்தா மட்டும்தான் அந்த சம் வந்து போட முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மேலுமே ரொம்ப கரெக்டான விஷயங்க. இப்போ வந்து கணக்கு போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு மிஸ்டேக் ஆச்சுனாலும் கணக்கு ஃபுல்லும் தப்பாயிரும். கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஸ்டெப்ஸும் போட்டு முடிச்சிருவோம், கடைசியில் ஒரு ஆன்சர் வரும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஆன்சரை நம்ம மேம் கொடுக்குற ஆன்சரும் அப்படியே 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வரும். மேம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அடிச்சு விட்ருவாங்க. அப்போ அந்த மாதிரி தான் மேக்ஸில் வந்து கேர்லெஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். மேக்ஸில் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ மேக்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக வந்து நம்ம போடணும். அப்போ இந்த மாதிரி வந்து இவங்களோட சுச்சுவேஷன் வந்து நிறையா இருக்கும். அந்த சமயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப போட்டு குழப்பாமல் கொஞ்சம் நீட்டாக, கொஞ்சம் தெளிவாக, கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் இருந்து நம்ம அதை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகே, நேயர்களுக்காக வந்து நம்ம ஒரு கணக்கு புதிர் போட்டிருந்தோம். அதுக்கான விடைகளை வந்து நான் இப்போ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, என்ன கொஷின் அப்படிங்கிறத வந்து ரிப்பீட் பண்ணிவிட்டு அதுக்கான விடையை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கொஷின் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுருப்பீங்க. என்ன கொஷின்னு பார்த்தீங்கன்னா நான் மேலோட்டமாக சொல்கிறேன். நிறையா இதெல்லாம் கொடுத்தா இது இவ்வளோ வாங்கியிருக்காங்க, இது எவ்வளோ வாங்கியிருக்காங்க, இது 50 ரூபா, அப்போ 10 வந்து வாங்கியிருக்காங்க, அப்போ எவ்வளோ வரும், இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். 1500 கொண்டு போயிருக்காங்க, இந்த பொருளெல்லாம் வாங்கினாங்க. அது போக மீதி அமௌண்ட் அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும், அவர் எவ்வளோ வந்து கடையில் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். இதுக்கான விடையை வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, இதுக்கான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1220 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வாங்கினாங்க, ஒரு கம்மல் வந்து 10 கம்மல் வாங்கினாங்க, ஒரு கம்மல் 50 ரூபா, அப்போ 10 கம்மல் 500 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபாய்க்கு வளையல், ஒரு 150 ரூபா ஒரு செட் வளையல், 2 செட்டு வளையல் வாங்கினாங்க 300 ரூபா. அப்போ
இப்போ 800 ரூபாய் ஆச்சா, அது கூட ஒரு 25 ரூபாய், அது கூட ஒரு 15, அது கூட ஒரு 10, அது கூட ஒரு 20, கடைசியாக 350 ரூபாய்க்கு ஒரு செப்பல் வந்து வாங்கியிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா நமக்கு 1220 ரூபா வருது. எவ்வளோ கொண்டு போனாங்க அவங்க? 1500 ரூபா கொண்டு போனாங்க. அதில் 1220 ரூபா போச்சுன்னா எவ்வளோ வரும்? 280 ரூபா வரும். 1500 கழித்தல் 1220 ரூபா போச்சுன்னா நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 280 ரூபா வரும். அப்போ 280 ரூபா தான் மிச்ச காசு அவர் வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பார். 250 ரூபா மீதி காசை தான் அவர் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் கரெக்டான விடை. இதை நீங்கள் எல்லோரும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் இருக்கேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து நம்ம நிறைய தகவல்கள்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இது வந்து அமுதாக்காக வந்து நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கணக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லார் லைஃப்லேயுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் வந்து கணக்கோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து நிறைய சொல்லுவாங்க, ஐயோ கணக்குக்கும் எனக்கு ஆகவே ஆகாது, நான் கணக்கே வந்து நான் போட மாட்டேன், கணக்கு பிடிக்காதனால தான் நான் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. கணக்குக்கும் எனக்கு ஆகாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நம்ம எல்லாருமே வந்து கணக்கோடு தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். கணக்கோடு சேர்ந்து தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ கணக்கை வந்து நீங்கள் யாருமே வந்துட்டு எனக்கு தெரியாது, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து கணக்கோட வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு பஸ் டிக்கெட் வாங்கினாலும் கூட அதில் கணக்கு யூஸ் ஆகுது, மளிகை கடைக்கு போனாலும் அதில் வந்து கணக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நம்ம கணக்கோட தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு கணக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்காம இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம பேசணும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இவ்வளோ நேரம் வந்து நம்ம நிறைய தகவல்கள்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தோம். இது வந்து அமுதாக்காக வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தோம். இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சொல்லி நான் நம்புகிறேன். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கும். பேங்க்கில் எப்படி வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க, இவ்வளோ % வட்டி அவ்வளோ % வட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியறதில்ல. கேட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆனால் அது எங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 லட்ச ரூபா நம்ம லோன் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு 5% வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது எப்படி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பெருக்கல் 5/100 அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்போ 1 லட்சம் பெருக்கல் 5/100ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் வந்து வரும். அப்போ அந்த 5000 ரூபாய் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வட்டி. அப்போ மாதம் நம்ம பே பண்ண வேண்டிய தொகை பார்த்திங்கன்னா 5000 ரூபாய். அப்போ அந்த 5000 ரூபாய் தான் வந்து நம்ம மாதம் பே பண்ண வேண்டிய தொகை. ஓகேங்களா? இப்படி தான் வந்து வட்டி கால்குலேட் பண்ணணும். இப்போ 5% அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 5 ரூபா அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ 100க்கு 5 ரூபானா 1000க்கு 50 ரூபா, 10,000க்கு 500 ரூபா. இந்த மாதிரி தான் வந்து வட்டி வந்து நம்ம போடணும். இது சின்ன சின்ன கணக்குகள் போடும்போது நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக வரும்போது எவ்வளோ அமௌண்ட்டோ அது பெருக்கல் எவ்வளோ % அப்படின்னா 5%னா 5/100, 10%னா பெருக்கல் 10/100. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்படி தான் வந்து வட்டிக்கு வந்து கால்குலேட் பண்ணணும். இது வந்து இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிட்டு இருந்த எல்லா தகவல்களும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது அமுதாக்கு மட்டும் நான் சொல்லலை, கேட்டுருக்கவங்க எல்லாருக்காகவும் வந்து சொல்லிட்டு இருந்தேன். இது உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், அமுதாக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.